உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரு என் அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க? நம்ம 2 பேரையும் யாரு கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பா? ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கம்பெனில வேலை பார்த்த அந்த சண்முகம் அவர் ஒய்ஃபா இருப்பாங்களோ? அவங்க இல்ல ஹஸ்பண்ட் சார், நம்ம கூடவே இருக்கிற தாரா அத்தை தான் அந்த கொலையாளி. சண்முகம் ஒய்ஃபுக்கு எதுக்காக நம்ம மேல கொலை பண்ற அளவுக்கு வன்மம்? என் அம்மாவை எதுக்காக கொலை பண்ணாங்க? இதையெல்லாம் நாளைக்கு நேர்ல பார்க்கும்போது நான் கேட்டே ஆகணும். ஹஸ்பண்ட் சார், நீங்க மனசுல அதையே நினைச்சு அமைதியா இழந்துட்டீங்க. மனசுல அதையே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்ளோ நாளா உங்ககிட்ட இருந்த பொறுமை, அமைதி இதெல்லாம் என்னைக்கும் இருக்கணும். இது பாருங்க, குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுங்க, மனசு நிம்மதி ஆயிரும். இருங்க, இப்ப வந்துடுறேன். சரி. தேவி அம்மா, நாளைக்கு ஹஸ்பண்ட் சாருக்கு தாராத்திய பத்தின உண்மை தெரிய போகுது. உங்களை கொலை பண்ணது, எங்களை கொலை பண்ண பாக்குறது, இதெல்லாம் தாராத்த தாங்கிற உண்மை ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணுவாரோ, எப்படி நடந்துக்க போறாரோ, அதனால அவருக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் அப்படி நடந்துக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இருந்தாலும் அவர் இப்ப பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குமா. அவர் கூட இருந்து நீங்க தான் பாத்துக்கணும். செல்லம், பாத்து. சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. அர்ஜென்டா பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும்பா. அது நம்ம அரவிந்த் இருக்கால, அவனுக்கு சின்னதா ஒரு இடம் வாங்கணும். அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். அதனால என்னம்மா, நான் யோசிச்சது செக்ல மாறி தான் கையெழுத்து போடணும். பவர்லாம் மாறி பேர்ல தான் இருக்கு. நான் மாறிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேம்மா, நீங்க ரூமுக்கு போங்க. சரிப்பா, கொஞ்சம் இப்பவே கிடைச்சா நல்லா இருக்கும். யா, இப்பவே கொண்டு வரேன், போங்கம்மா. ஆ. விளையாடுறீங்களா? என்ன பண்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அம்மா வந்தாங்க மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க. நீ எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடு. நான் என் குழந்தையோட கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்குவேன். எதுக்காக திடீர்னு 10 லட்சம் கேக்குறாங்க? அரவிந்துக்காக சின்னதா ஒரு இடம் வாங்கணுமாமா. நான் இந்த செக்ல 10 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். இந்தா, நீ கையெழுத்து போடு. என்ன மாதிரி சைன் போடு. ஒண்ணும் இல்ல, கொடுங்க. என் செல்ல குட்டியே. மாரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அம்மா கிட்ட இந்த செக் கொண்டு போய் கொடுத்துறியா? ஓகே, சரி. சூர்யா கேட்டதும் மாறி செக்ல கையெழுத்து போடுவாளா, இல்ல ஏன் எதுக்குன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாளா? ஹஸ்பண்ட் சார் கிட்ட 10 லட்சம் பணம் வேணும்னு கேட்டீங்களாமே?
ஏன் எதுக்குன்னெல்லாம் உன்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானும் உங்ககிட்ட ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க வரல, கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ம். என்ன பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. நான் இப்போ குடுக்கிற இடத்துல இருக்கேன். உன் கையில இருந்து வாங்குற நிலைமைய சீக்கிரமாவே மாத்தி காட்டுறேன். இந்த செக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கிற செக்கு. இதுதான் நீங்க இந்த வீட்ல இருந்து வாங்குற கடைசி பணம். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் மாத்த முடியாது. கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? ஒன்னும் இல்ல. சிஸ்டர், நான் ரெடி. நீங்க ரெடியோ? ரெடி ரெடி. செண்பகவல்லி கேட்ட பணம் 10 லட்சமும் ரெடி. இன்னையோட அந்த செண்பகவல்லியோட பிரச்சனைய முடிச்சு விட்டுறணும். ஓ, அப்படியா? அதாவது நம்ம மொட்டை ஆள வந்தானுக்கு பணம் கொடுக்கறோம்னு சொல்லி முடிச்சு விட்டமே, அதே மாதிரி. அப்புறம் எதுக்கு நீங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்க சிஸ்டர்? முடிச்சு விட்டுறணும்னா இந்த முடிச்சு விடுறது இல்ல, அவளுக்கு இந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்றது. ஓகே ஓகே, நாம எப்போதும் அந்த முடிச்சு விடுறது தானே பண்ணுவோம். அதே மாதிரி ஒண்ணு நினைச்சேன். பெட்டி கொடுங்க. நீங்களும் திருத்திட்டீங்க போல் இருக்கு. வா போலாம். கார்ல போய் உட்காருங்க சிஸ்டர். போங்க போங்க. இன்னைக்கு உங்க உண்மை முகம் ஹஸ்பண்ட் சருக்கு தெரிய போகுது. இத்தனை வருஷமா நீங்க போட்டுட்டு இருந்த முகமுடி கிழிய போகுது. எல்லாருக்கும் கடைசியில ₹1 நெத்தில வச்சு அனுப்புவாங்க. நான் உங்க கையில 10 லட்சத்தை கொடுத்து அனுப்புறேன். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சூர்யா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி சார். சார், நம்ம எங்க மீட் பண்றோம்னு சொல்றீங்களா? குரோம்பேட்டையில பழைய ஃபேக்டரி ஒன்று இருக்குல்ல, அங்க வந்துருங்க. யா ஓகே சார், வந்துடுறேன். நான் கிளம்பிட்டேன். நீங்க இப்ப உடனே கிளம்பி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். யா ஷூர், நான் வந்துடுறேன். சரி, வந்துருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.